தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். சோ இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய திரைப்படம் ஜனநாயகம் திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் தலைவா, நம்ம எப்பயுமே அரசியல் சம்பந்தமா தானே பேசுவோம். இன்னைக்கு என்ன அரசியல் சம்பந்தம்னு சொல்லி ஒரு சினிமாவை சொல்றீங்களே, ஜனநாயகம் அந்த பாட்டுல வந்து அரசியல் இருக்குது. ஓ, பாட்டுல அரசியல் இன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த ஒரு சாங்ல வந்து அரசியல் இருக்குது. உள்ளபடியே அந்த சாங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் என்ன பார்வையில பாக்குறாங்கன்றது தெரியல. அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கலாம், இல்லாட்டி சில நபர்கள் கருத்தியல் ரீதியா பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த பாடல்ல பல ஆண்டு கால அரசியல் வந்து ஒளிஞ்சிருக்குது. பல ஆண்டு கால அரசியல். ஒண்ணு சொல்லவா, தமிழகத்துல அரசியலும் சினிமாவும் இரட்டை குழந்தைகள். அதை பிரிக்க முடியாது. இது லாஜிக்கா வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாமே. ஆமா, அது சம்பந்தமா பின்னாடி நிறைய தரவு பேசுவோம். சோ குறிப்பா இந்த பாடல்ல நிறைய அரசியல் கலக்கப்பட்டிருக்கின்றது, பல ஆண்டு கால வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மேட்ரி என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துறேன். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், குறிப்பா இந்த திரைப்படத்தினுடைய பாடல் நம்ம எடுத்து டீகோடிங் பண்ணுவதற்கு முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? அறிவு. ஆமா, அறிவு தான் இந்த திரைப்படத்தினுடைய பாடலுடைய பாடல் ஆசிரியர். சோ அறிவனுடைய ஒவ்வொரு லிரிக்ஸுமே எப்பொழுதுமே ஆயிரம் ஆண்டு கால வரலாறுகளை ஒரு 2 அடி திருக்குறள் மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாப்புல. ஒட்டுமொத்தம் உடைச்சு விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, ஒட்டுமொத்த இல்ல, அவரு எல்லா பாடலுமே அப்படிதான் இருக்கும். பெரும்பாலும் அவருடைய எல்லா பாடலுடைய வரிகள் எல்லாமே ஆயிரம் ஆண்டு கால வரலாறுகளை சொல்லும் விதமாக இருக்கும். மனிதனுடைய பூர்வ குடிகளுடைய வாழ்வியலை சொல்லும் விதமாகத்தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தோம்னா, இந்த தேசத்துல வந்து பண்டில் ஆஃப் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டு கதைகள் ஏராளமா இருக்கு. அந்த கட்டு கதையில டமான்னு உடைச்சுட்டு இருக்கோம். ஆமா, அவ்வளவுதான். அப்படிதான். குறிப்பா அந்த என்ஜாமி பாடல்லாம் பார்த்தோம்னா, அந்த பாட்டை வந்து சும்மா மியூசிக்கா கேட்கறவங்களோட அந்த பாடலுடைய வரிகளுக்காக கேட்டவர்கள் ரொம்ப அந்த அளவுக்கு அறிவனுடைய ஒவ்வொரு பாடல் வரிகளுமே ஆயிரம் ஆண்டு கால வரலாறுகளை சொல்லும். சரிங்களா? சோ அந்த மாதிரி இந்த பாடல் கூட அமைந்திருக்கின்றது. சோ இந்த பாடலை பத்தி நம்ம சொல்றதாக இருந்தா, விஜய் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு அனிருத்துடைய வாய்ஸ் இருக்குது, அதே மாதிரி அனிருத்துடைய மியூசிக் இருக்குது, விஜய் அவருடைய டான்ஸும் இருக்குது. அவர் டான்ஸ் ஆடுற காட்சிகளுமே இந்த பாடல்ல வருது. சோ இந்த பாடலுடைய ஒரு மிட்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு சில வரிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வரிகள் தான் அறிவு அவர்கள் எழுதியிருப்பார் என்று கருதுகின்றோம். எழுதியிருப்பாரு. சோ அந்த மிட்ல வர அந்த சாங்கினுடைய லிரிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்லோ டோன்ல வந்து வருது. விஜயனுடைய வாய்ஸ்ல அந்த ஸ்லோ டோன் வருது. இந்த வரிகளை தான் நம்ம டீகோடிங் பண்ண போறோம். சரிங்களா? அந்த வரிகள்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு. ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு. மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய்வழி சொந்தம் இந்த காடு. இது வந்து ரொம்ப நுட்பமா பார்த்தோம்னா பல ஆண்டு கால வரலாறுகள் வந்து இருக்கு. தலைவா, மாபெரும் நாடு அப்படின்னா நீ உலக நாடுகள் எடுத்துக்கலாம், அல்லது இந்திய நாடா எடுத்துக்கலாம், இந்திய நாடு எடுத்துக்கிறோமே, இந்திய நாடு எடுத்துக்கலாம், இல்ல தமிழ்நாடு எடுத்துக்கலாம், இல்ல சவுத்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல சென்னை மாகாணமா இருந்ததானே. இந்த டோட்டலா அந்த 5 மாநிலத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், இல்ல ஒரு மாவட்டத்தை கூட எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் அவர் மாபெரும் நாடு என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வரி போட்டிருக்காப்ல தெரியுமா, அந்த வேர்களில் அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு. அந்த வேர்ன்றது வந்து பார்த்தோம்னா பல்வேறு அந்த வேர்வையின் மூலமா உருவாக்கப்பட்டதான் ஒரு தேசம். எல்லா பேருமே, எல்லா மனிதர்களும் சாதியை கடந்து மதத்தை கடந்துதான் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கிடெக்சரை உருவாக்க முடியும். அப்படி அந்த வேர்வைகள் உருவானதான் இந்த தேசம், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே. நம்ம வேர்வை வந்து எல்லா மனிதர்களுமே, ஒரு நாடு இருக்குன்னா இந்த நாடுடைய வளர்ச்சி, இந்த நாடை உருவாக்கியதுல நம்மளுடைய முக்கியமான பங்கு இருக்குடா. நாம தானே அந்த நாட்டினுடைய வேர்வையை சிந்தி இந்த நாட்டை வளர்த்திருக்கோம்டான்றாப்ல. அடுத்து இதனுடைய கண்டினியூட்டி என்ன பண்றாருன்னா, இந்த சனாதன சிந்தனைகளுக்கு போற போக குடுப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒரு குடுப்பு சனாதன சிந்தனைகளுக்கு போற போக குடுப்பு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த வீடியோ பார்க்கின்ற விஜய் ரசிகர்களுக்கு பெரும்பாலும் இந்த சனாதனம்னா என்னன்றது தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் பேசிக்கா நம்ம சொல்றதா இருந்தா, அதாவது கடவுளுடைய தலையில பிறந்தவங்க பிராமணர், அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிறதான் சனாதனம். இன்னும் சொல்ல போறா இருந்தா நம்ம இந்த பாடலுக்கு வரைக்கும் ஏத்தமா சொல்லணும்ல. அதாவது இறைவனுடைய தலையில பிறந்தவங்க வந்து பிராமணர், நெஞ்சில பிறந்தவங்க வந்து சத்திரியர், அடுத்து வந்து தொடையில பிறந்தவங்க யாரு வைசியர், அதுக்கப்புறம் காலுக்கு கீழே பிறந்தவங்க எல்லாமே
சூத்திரர்கள். சோ இதுதான் சனாதன கட்டமைப்பு. இந்த நாலுமே நான் இல்லடா உன் கூட்டத்துக்கே வரலடான்னு எதிர்த்து சண்டை ஓட்டுக்கிட்டே இருந்தான் தெரியுமா? அவன் தான் வந்து பஞ்சமர் அவர்னாஸ். ஒரு காலத்துல எல்லாரும் தமிழர்கள் அவர்னாஸா தான் இருந்தாங்க. அந்த கொள்கை சனாதனத்தை ஏத்துக்கிட்டவன் சாதி இந்துக்களா இன்னைக்கு மாறிட்டான். எல்லாருமே இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் தான். ஆமா, எல்லாருமே இந்த மண்ணுடைய பூர்வ குடிகள். என்னைக்கு சனாதன சிந்தனைகள் உள்ளே வருகின்றதோ அன்னையிலிருந்து இந்த 4 வர்ணங்கள் ஏற்படுகின்றது. இதை ஏத்துக்கிட்டவே 4 வர்ணத்துக்குள்ள போயிடறான். ஏத்துக்கிறாதவே இன்னமும் வந்து என்ன பண்றான்னா அவர்னாஸ் இருக்கான், மண்ணினுடைய பூர்வ குடிகள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றான். சோ அதை தாங்க இந்த இடத்துல அறிவு வந்து சொல்றாரு, இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் உருவாக்குனதாம்பா, நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்குனதாம்பா இந்த மாபெரும் நாடு. நம்முடைய வேர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த வேர்கள் மூலமாக ஒரு பெரிய மரம் உருவாயிருக்கிறது. அந்த மரத்துல ஒரு கூடு அழகா இருக்கு, அதுல ஒரு குடும்பம் இருக்கு, குருவிகள் கூடு கட்டி வாழுது. ஆனா அந்த யார் வந்து மேல நீ உட்கார்ந்து இருந்தாலும் உன்னுடைய தாய் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காடு அவன் தான் அந்த வேறு, மண்ணினுடைய பூர்வ குடிகள். உன்னுடைய முன்னோர்களும் சரி என்னுடைய முன்னோர்களும் சரி எல்லாருமே உருவாக்கணதான்ப்பா இந்த காடு. இதுல நீ மேல உக்காந்துக்கிட்டு அந்த மரத்து மேல நீ உட்காந்துக்கிட்டு நான் தான்டா எல்லாத்துக்குமே மேல, அதெல்லாம் வந்து கதையாகாது. இங்க எல்லாருமே ஒன்னாதான் சேர்ந்துதான் அந்த நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அறிவு ஒரு 2 அடி திருக்குறள் மாதிரி இவ்வளவு விஷயத்தையும் உள்ள போட்டு வச்சிருக்காப்புல, புதைச்சு வச்சிருக்காப்புல. சோ இதைத்தான் நம்ம டீகோடிங் பண்ணணும் அப்படின்றத விருப்பப்பட்டோம். ஏன்னா அறிவுடைய ஒவ்வொரு பாடல்களுமே வந்து இந்த மாதிரிதான் வந்து அறிவு நிறைந்த ஒரு வரிகளா வந்து இருக்கும். தலைவா இதை தலைவா நீங்க சொன்னது தெரியுமா, அறிவு நிறைந்ததுதான் சினிமா களம். இதே இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவு அவர்கள் வந்து தன்னுடைய அஜெண்டாவை சூப்பரா வந்து மனிதனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டா பயன்படுத்திருக்காரு. எல்லாத்தையும் யூஸ் பண்றாரு, எல்லா பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்றாரு. அதுல இந்த இடத்துல நீ ஜனநாயக விஜய்க்கு ஏன் போய் பாடல் போட கேட்க முடியுமா? அவரை முடியாது. அந்த கருத்து இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேரும்ல, ஒரு 50 லட்சம் பேர் 1 கோடி பேர்கிட்ட போய் சேருமே இந்த கருத்து. அதாங்க நம்ம நோக்கம். ஏன்னா நம்முடைய நோக்கம் வந்து அம்பேத்கர் சிந்தனையும் அம்பேத்கர் கருத்தும் தந்தை பெரியார் என்ன நினைக்கிறார்களோ அந்த கருத்தை விஜய் வழி கடத்த முடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது அறிவு கடத்தட்டும், நாமளும் கடத்துவோம். இப்ப நான் அதை சொல்ல வந்து நீங்களே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருங்க, நான் அதை நோட் பண்ணி வச்சு சொல்லணும். கரெக்டா மதுரை மாவட்டத்துல யூசி கிரவுண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா? யூசி கிரவுண்ட்ல வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி விசிகா நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் வந்திருந்தாங்க. அந்த பெண்கள் தினம் சொல்லுவாங்க இல்லையா, உமன்ஸ் டேக்கு வந்து அங்க வந்து ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துட்டு வந்தாரு, ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்துல அவர் என்ன பதிவு பண்ணாரு அப்படின்னா, அதாவது நம்ம வந்து என்ன நம்மலாம் வந்து ஒரு சிறு நதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம ஒரு சிறு நதி, நாம பெரு நதிகளோட சேர்ந்து அதோட கரைந்து போக கூடாது. ஆனா அதே பெருநதிகளோட சேர்ந்து அந்த பெரு நதிகளுடைய தன்மையை மாற்ற வேண்டும் பதிவு பண்ணாப்புல. இது எவ்வளவு பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் கருத்து தெரியுமா? ஆமா, பெருநதிகளோட சேர்ந்து நம்ம கரைஞ்சு போயிடக்கூடாது. அந்த பெருநதிகளோட சேர்ந்து அந்த பெருநதிகளுடைய தன்மையையும் மாற்ற வேண்டும் சொன்னாப்புல. இந்த இடத்துல அதைத்தான் நானும் சொல்றேன். விஜய் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மேன் பவரை கொண்ட ஒரு கட்சி. சோ அந்த கட்சியில இருக்கிற இளைஞர் பட்டாளங்கள் அவங்களுக்கு அம்பேத்கரை தெரியவில்லை என்றாலும் கூட, பெரியாரை தெரியவில்லை என்றாலும் கூட, வீரமங்கை வேல் நாச்சியாரை தெரியவில்லை என்றாலும் கூட, அஞ்சலை அம்மாளை தெரியவில்லை என்றாலும் கூட, காமராஜ் அவளை தெரியவில்லை என்றாலும் கூட, அந்த பெருநதி என்று சொல்லப்படுகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர் பட்டாளத்துல நம்மளுடைய ஐடியாலஜியும் புகுத்து அந்த தன்மையை மாற்ற வேண்டும். அதைத்தான் அறிவு செய்கின்றார், அதைத்தான் உரிமைக்களம் யூடியூப் சேனலும் செய்கின்றது. அறிவு வந்து ஒரு படி கூட போய் கூட சொல்லலாம். அம்பேத்கர் ஒரு கோட் சொல்லுவாப்ல, அதாவது காட்டாற்று வெள்ளத்தில் கரைந்து ஓடுகின்ற களிமண் அல்ல நான், அந்த காட்டாற்று வெள்ளத்தை திசை திருப்பக்கூடிய கற்பாறை போன்ற புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அதைத்தான் வந்து இன்னைக்கு அறிவு வந்து தன்னுடைய அந்த ஆயுதத்தை சரியா வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் யூஸ் பண்றாப்ல. சரியான நேரத்துல சரியான தருணத்துல இந்த பாடல் வழியா விஜய்க்கு பயன்படுத்திருக்காரு என்றால் இது பெரிய சக்சஸ். நம்மளுடைய நோக்கம் அதான் தலைவா. நம்மளை பத்தி சொல்லிருங்க, நம்மளோட நோக்கம் என்ன? நம்ம நோக்கம் என்ன? மக்களை விஜய்கிட்ட இருக்கிற மேன் பவர் இளைஞர் பட்டாளத்தை வந்து தரிசா கொண்டு போய் விட்டுற கூடாது. ஆமா, அவங்களுக்கு மாப்பா இதான்ப்பா அம்பேத்கர் சொல்லிக்காரு, இதான் பெரியார் சொல்லிக்காரு, இதுதான் உங்க விஜயும் சொல்றாரு. உங்க விஜய் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அம்பேத்கரை படிங்க இதெல்லாம் சொல்றாரு, படிங்கப்பா படிங்கன்னு சொல்லி நாமளும் கன்வே பண்றோம். சரி, என்ன சொல்றாரு? ஈக்குவாலிட்டியா மட்டும் தானே சொல்றாரு. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்றார் தலைவா, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு தலைவா, அதுதான் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாப்ல. அடுத்த பாடல் வரி அதுதான். ஆமா, அடுத்து என்ன அதுல ஆவோம் டுகெதர் பையா, சாதி பேதங்கள் லேதையா அப்படின்னு இந்த மாதிரி இந்த வரிகள் வர்றப்ப என்ன பண்ணாங்கன்னா, அதுல ஒரு ஃப்ரேம்ல வந்து ஒரு 3 தலைவருடைய படத்தை காட்டுறாங்க. அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ்.
3 படங்களையும் சூப்பர் தலைவா. அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், பெரியார் இந்த நாட்டுக்கு தேவை கண்டிப்பா. சோ அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா காட்டுறாங்க. சோ இந்த இடத்துல சில பேர் சொல்லலாம், இது வந்து ஒரு சினிமா, அவர் வந்து அரசியலுக்காக, அவர் வந்து வாக்குகளை சேகரிப்பதற்காக இந்த மாதிரிலாம் சொல்றாரு, இந்த மாதிரி அம்பேத்கரை காட்டுறாரு, இந்த மாதிரி பெரியாரை காட்டுறாரு, இந்த மாதிரி மார்க்ஸ் காட்டுறாரு. ஆனா இன்னைக்கு இருக்க திமுக காட்டல, நம்ம அதை பதிவு பண்ணல. ஆமா, இன்னைக்கு இருக்க திமுக வந்து காட்டல. நம்ம கலைஞருடைய காலகட்டத்தில் இருந்த திமுக என்பது வேற. தலைவா, கலைஞர் தங்கமான ஆள் தலைவா. அவர் சனாதனத்தை அப்படியே பிடிவிடின்னு பிடிச்சிருக்காப்ல, அதெல்லாம் மறுக்க முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற திமுக காட்டல. இங்க என்னன்னா அம்பேத்கர் படத்தை காட்டுறாங்க, பெரியார் படத்தை காட்டுறாங்க, மார்க்ஸ் படத்தை காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் பெருமக்களோ இல்லாட்டி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டே வந்து கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு மண்டலங்களை கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுல அந்த படம். நீ வேணும்டா பாருங்க. அவங்க வந்து அம்பேத்கர் இன்னைக்கு அடையாளப்படுத்தல. ஏன் இன்னைக்கு வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகத்துல கூட அம்பேத்கர் படம் இல்லையில. ஆமா, இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்து அம்பேத்கர் படம் வச்சா ஓட்டு போட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அது விஜய் சிலையிலங்க, அதைத்தான் சொல்றேன், அது விஜய் சிலையில. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஊராட்சி மன்ற பகுதிகளிலுமே வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, சரிங்களா? அவங்களுடைய அலுவலகங்கள்ல இன்னைக்கு அம்பேத்கர் படம் இருக்காது. அம்பேத்கர் படம் இருக்காது. ஆனா நீ அம்பேத்கரை வந்து என்ன வேணா ஃப்ரேம் பண்ணி வச்சுக்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நான் அந்த அம்பேத்கரை கையில ஏந்துறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஏந்தி இருக்கின்றார். சார் இன்னைக்கு வந்து விஜய் மட்டும் அந்த தலைவா, இன்னைக்கு விஜய் ஏந்திருக்கு பெரிய விஷயம், வரலாறு பயங்கர மாற்றம். ஆனா அதே நேரத்துல வந்து நம்ம திமுக இருக்குல்ல, நம்ம ஸ்டாலினுக்காக சொல்றேன், முதலமைச்சருக்கு ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு இருக்கு தலைவா, ஒரு மிகப்பெரிய இந்தியாவில இருக்க சிலையை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து பிரதமர் மோடி அவர்கள்லாம் போயிட்டாரு, யாரு சிலைன்னே தெரியாது. சரி, அழைப்பு கொடுத்துட்டாங்க, போய் அந்த இதெல்லாம் இது இருக்கும்ல, அந்த சிலையை திறக்கும் போது மூடிதானே இருக்கும், திறந்து பார்த்தா புரட்சியாளர் அம்பேத்கர். பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ வந்து ஆஸ்திரேலியா நாட்டுக்கு அம்பேத்கர் தேவைப்படுகிறார், அவருடைய சட்டம் தேவைப்படுகிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகள் இன்னும் சாதியவாதியா இருக்கிறான் சொல்றேன். அப்படிதான் ஸ்டாலின் இருக்கிறாரான்னு தெரியல இருக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அம்பேத்கர் சிலை இல்ல. அம்பேத்கருக்கு சிலை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல இன்ன வரைக்கும் இல்ல. 2007 அன்னைக்கு இருந்த மேயர், காங்கிரஸ் கட்சியினுடைய மேயர் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு தீர்மானம் போடுறாங்க அம்பேத்கர் சிலையை அமைப்பதற்காக. ஆனா வந்து அந்த தீர்மானத்தை மேற்கோள் காட்டி வழக்கு போட்டு, இன்னும் வழக்குல தீர்ப்பு வந்த போதிலும் கூட இன்ன வரைக்கும் அங்க சிலை அமைக்க முடியவில்லை. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தோல்வி. சரிங்களா? சரி, நம்ம என்ன இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அதாவது நான் அம்பேத்கரை காட்டிட்டேன், நான் அம்பேத்கர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டேன், நான் ஏற்றுக்கிட்டதுனாலே வந்து சாதி இந்துக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாம அம்பேத்கர் துணிச்சல கையில ஏந்தினார்ல, நம்ம அதை வந்து பாராட்டி தாகணும். அம்பேத்கரை காட்டினார்ல, அதை பாராட்டி தாகணும். சில பேர் சினிமா அப்படிலாம் சொல்லலாம், ஆனா வந்து காட்டிருக்காருல. இன்னைக்கு சினிமா சினிமா வச்சுதானே திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஃபேக்ட் தான், உண்மையா? எப்படி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு? கருத்தியலா வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாதுரை ஒரு வகட்டு பேசினாரு, கலைஞர் வசனம் எழுதினாரு, ஒரு வகட்டு பேசினாரு. அதுல திராவிட எம்ஆர் ராதா ரோல் என்னதுல, திமுக வளர்ச்சியில எம்ஆர் ராதா ரோல்ன்றது சாதாரண விடயம் கிடையாதுலவா, பயங்கர ரோல் சினிமால. ஏன் எம்ஜிஆர் எப்படி பயன்படுத்தினாங்க திமுக? அண்ணாதுரை அண்ணா அவர்கள் வந்து எம்ஜிஆர் பயன்படுத்தலையா? பல்வேறு படங்கள், உரிமை குரலுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்ல பூராமே நீங்க திராவிட சிந்தனையை கொண்டு வரலையா? அதுல பூரா எம்ஜிஆர் பாட்டு பாடலையா மக்களுக்காக? நம்ம இப்ப நீங்க பாரஞ்சித் வந்து கோடிங்ஸ் வைக்கிறான்னு சொல்லுவான், ஆனா அன்னைக்கு எம்ஜிஆர் பல கோடிங்ஸ் வச்சிருக்காரு. ஆமா, கருப்பு சவ துண்டு விடுவாப்ல, கருப்பு சவ காலத்துல சினிமா வச்சுதான் தலைவா காங்கிரஸ் வீழ்த்தினாங்க. கருத்தியல் பிளஸ் 50% வந்து சினிமா. அதை வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா அப்படின்னா அப்பண்டம் பண்ண அரசியலே தெரியலன்னு சொல்ல முடியும். ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஏந்துறாரு. அவர் ஏந்துற மாதிரி இந்திய நாட்டுல யாருமே ஏந்த முடியாது, வந்து மறுக்க முடியாது உண்மை. பட் இருந்தாலும் கூட அம்பேத்கரை ஏந்துகின்ற நபர் என்ன சாதியும் தான் இங்க இருக்க தமிழர்கள் பார்த்தாங்க. அவர் ஐடியாலஜியா பேசுறாரு, அம்பேத்கர் ஐடியாலஜி பேசுறாரு, அம்பேத்கர் என்ன சொல்லிக்கிறார் என்று பார்க்கவில்லை. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்க சாதி இந்துக்கள் அம்பேத்கரை ஏந்துகின்ற நபர் யாரு? அது வந்து திருமாவளவனா, அப்ப அவர் இந்த சாதிக்காரு, அப்ப நம்ம அம்பேத்கர் ஏத்துக்கூடாது. ஆனா இன்னைக்கு விஜய் அவருடைய ரசிகர்கள் அந்த மாதிரி பார்க்கல. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். விஜயோடைய ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, என் தலைவன், என் ரசிகர், நான் அவருடைய ரசிகர், என் தலைவன் இன்னைக்கு அம்பேத்கரை ஏந்துட்டாரு, நான் அம்பேத்கரை ஏந்துவேன், நான் அம்பேத்கர் படம் போட்ட ஒரு புகைப்படத்தை என்னுடைய வீட்டுல நான் மாட்டுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், இதுவே மாற்றம், சமூக மாற்றம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பேத்கரை யாருமே ஏத்துக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்பேத்கரை விஜய் அவர்கள் வந்து ஏத்துக்கிற வச்சிருக்கா. இதை திமுக பண்ணி இருக்க வேண்டும், ஆனா பண்ணவில்லை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு தலைவா, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டுக்கு என்னோட கூப்பிட்டு நான் போல வரலான்ட்டு, நான் எனக்கு ஒரு வேலையா இருந்துச்சு. இவங்க என்ன பிரசன்ட் பண்ணாங்க தெரியுமா? அந்த ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டுக்கு என்ன பிரசன்ட், திருமணத்துக்கு என்ன பிரசன்ட் பண்ணாங்கன்னா, விஜயோடைய படம் போட்ட ஒரு புகைப்படத்தை பிரசன்ட் பண்றாங்க.
அந்த புகைப்படத்தினுடைய மேல பார்த்தோம்னா 5 கொள்கை தலைவர் வச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த திருமணம் முடித்த நபர் யாருன்னா ஒரு இடைநிலை சாதியை சார்ந்தவர். நான் சாதி சொல்ல விரும்பல, ஒரு இடைநிலை சாதியை சார்ந்தவர். அந்த இடைநிலை சாதியை சார்ந்தவர்கிட்ட வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அதுல கொள்கை தலைவர்கள், தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கொள்கை தலைவர் இருக்கிறாங்க, அதுல அம்பேத்கர் இருக்கிறாரு. இன்னைக்கு அம்பேத்கர் வந்து அந்த இடைநிலை சாதியை சார்ந்த அந்த நபருடைய வீட்டுல போய் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. படம் இருக்குது. ஏன்னா இதை திமுக செய்ய முடிஞ்சா? திமுக செய்யல. இன்னைக்கு இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் புரட்சி அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய வீட்டுக்குள்ள மாற்றாங்க, அவருடைய படத்தை ஏந்துறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் விஜய் அவர்கள். இதை ஃபேக்ட் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? விஜய் அவர்கள் 3 ஸ்டில் வைக்கிறாருல, பெரியார், காரல் மார்க்ஸ், அம்பேத்கர். இதுவே வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சவுக்கடி. உண்மைதான். ஆமா தலைவா, திமுகவுக்கு சவுக்கடி தலைவா. சாதாரண விடயங்கள்ல கம்யூனிஸ்ட் கொள்கையை நான் ஏந்தி வர்றேன், பெரியாரையே ஏந்தி வர்றேன், அம்பேத்கரை ஏந்தி வர்றேன். ஒரு நாட்டுக்கு தேவைய 3 தலைவர் போதும் தலைவா. ஒண்ணு கம்யூனிஸ்ட் தலைவா, இன்னொன்னு அம்பேத்கர் தலைவா. தமிழ்நாட்டுடைய தங்கம், நம்ம இது சொல்ல போனோம்னா இந்த சென்னை புரொவின்சியோட தங்கம் பெரியார். இதை விட வேற யாரையாச்சு? ஃபேக்ட் தான். இதுவே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கோம். சரிங்களா? இன்னொரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணிடுவோம். பாடல்கள்ல வந்து விஜயருடைய இன்னொரு பாடல் வந்து இருக்குது. உங்க விஜய் நான் வாரேன்னு ஒரு பாட்டு பிரச்சாரத்தை போடுவாங்க இல்லையா? அந்த பாடல்ல வந்து ஒரு வரி வரும் தலைவா. இதை வந்து நான் பல நேரங்களில் பேசணும்னு நினைச்சேன், எனக்கு பேசுற நேரம் கிடைக்கல. இன்னைக்கு சேர்த்து வச்சு பேசிடுவோம். அதுல வந்து அவர் அந்த பாடல் வரியில சாதி என்னும் சாக்கடை ஆறா மாறி கிடக்குது அப்படின்னு ஒரு வரி வரும். சாதி என்னும் சாக்கடை ஆறாக மாறி இங்க தமிழ்நாட்டுல கிடக்குது அப்படின்னு வரிகள் வருது. இந்த பாடல் வரிய முணுமுணுக்காத விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு இல்ல. அப்ப வந்து அவன் சாதி என்பது ஒரு சாக்கடை என்பதை அவன் அக்செப்ட் பண்றான். விஜய் சொல்றாரு, விஜய் சொல்வதன் மூலமாக அவன் அக்செப்ட் பண்றான். ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்களோ, எம்எல்ஏக்களோ, எம்பிகளோ சாதி என்பது ஒரு சாக்கடை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நபர் துணிச்சலா சாதி சாக்கடைன்னு சொல்ல முடியுமா? தலைவர்கள் இருப்பாங்க தலைவா, அவர் வேணும் சாதி சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, அவரை விட்டுருங்க. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சொல்றாங்க. திமுகவுல இருக்கவங்களை தான் சொல்றேன். நம்ம வந்து மத்ததை நம்ம சொல்லக்கூடாது. இப்ப திமுக கூடிய பட்டியல் சாதியை சேர்ந்த தலைவர்கள் வந்து அவங்க வீரவசனம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அதே இடைநிலை சாதிக்காரன் இருப்பான் அமைச்சர், அவனை பேச சொல்லுவாப்பா, சொல்லுங்க பேச சொல்லு. சாதி என்னும் சாக்கடை அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு சொல்லுங்க பாப்பா. வீரமணி அவர்களை சொல்லுங்க பாப்போம். இப்ப இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல வீரமணி அவர்களை வந்து சாதி என்னும் சாக்கடைன்னு சொல்லுங்க பாப்போம். யாருமே சொல்ல மாட்டாங்கப்பா. அப்ப இதெல்லாம் வந்து இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் தான் சொல்றேன். விஜய் அவர்கள்ட்ட இருந்து திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, ஒரு மனிதனை எப்படி நடத்த வேண்டும், இந்த மனிதனை எப்படி பாவிக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை திமுகவும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய்கிட்ட கத்துக்கணும்ன்றேன் நான். அதைத்தான் இன்னைக்கு முதலமைச்சர்களை சொல்லுங்க பாப்போம். சாதி என்னும் சாக்கடைன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கதான் ரெட்டியார் மாநில கலந்துக்கிறாங்க, செட்டியார் மாநில கலந்துக்கிறாங்க, இசை வேளாளர்கள் சங்க மாநில கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த சாதிகார பயில தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெண்ணுரிமை பேசுகின்ற பெரியாரியத்தை ஏந்தி கொண்ட இந்த கட்சியானது என்ன பண்றாங்கன்னா, இந்த சாதிகார பயில தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சத்தியம் பண்ணுங்கம்மா அப்படின்னு பொம்பளைகிட்ட சத்தியம் வாங்கின KKC பாலுக்கு என்ன பண்ணாங்க, கலைமாமணி விருது கொடுத்தாங்க, பட்டம் கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சாதியை மறைமுகமாகவும் நேரடியாகவும் தூக்கி பிடிக்கின்ற ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனா விஜய் அவர்கள் சாதி என்னும் சாக்கடை ஆறாக மாறி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா அதை அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த பாடல் வரிகளை முணுமுணுக்கின்றார்கள் அப்படின்னா இது சமூக மாற்றம். இதான் பதிவு பண்ணிதாங்க. சோ இந்த மாதிரிதாங்க, அதாவது சினிமா அப்படின்னா நம்ம வந்து எளிதாக புறம் தள்ளிவிட முடியாது. சினிமாவும் அரசியலும் இரட்டை குழந்தைகள் தலைவா. சினிமா மூலமா கருத்தில பரப்ப முடியும், மக்களை எஜுகேட் பண்ண முடியும். விஜய் எஜுகேட் பண்றாரு, சினிமாக்காரங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா? எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகலையா? அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலையா? கதை வசனம் பராசக்தி கதை வசனம் தமிழ்நாடுல பேசாத நடிகர்களே கிடையாது. அப்படியாப்பட்டவர் கலைஞர் முதலமைச்சர் ஆகலையா? எல்லா பேருமே நடிகர் தானப்பா. வரட்டும்பா. அரசியலுக்கு சினிமா என்று சொல்லப்படுகின்ற அளவீடை வைக்க முடியாது அப்படின்றத நம்முடைய பார்வை. குறிப்பாக நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பெரும் நதி இருக்கு அப்படின்னா விஜயுடைய கட்சி அது ஒரு பெரும் நதி தான், ஏத்துக்கணும். ஒரு பெரும் நதி இருக்கு அப்படின்னா அந்த பெருநதியோட நம்ம கலந்து கரைந்து போகக்கூடாது. அந்த பெருநதிகளுடைய தன்மைகளை மாற்ற வேண்டும். அந்த ரசிகர் பட்டாளத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். இதுதான் அறிவினுடைய நோக்கம். யாரு பாடல் ஆசிரியர் நோக்கம், நம்மளுடைய நோக்கம் கூட அதுதான். அதுக்காக இந்த பாடல் நம்ம எடுத்து டீகோடிங் பண்ணோம் என்பதை கூறிக்கொண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சனாதனம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? சாதிய கட்டமைப்பு இதெல்லாம் எப்படி வச்சு தெரிஞ்சுன்னு நினைக்கிறோம். சோ மேற்கொண்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரி கிடைக்கும் வாய்ப்புகள்ல மக்களுக்கான அரசியலை பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.